வணக்கம், இது ஹரித்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தேங்காய் பர்ஃபி. கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணி உடனடியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். இதை செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். 200 கிராம்ஸ் இருக்கக்கூடிய இந்த கப்பில் 2 கப் டெசிகேட்டட் கோகோனட், 3/4 கப் கண்டென்ஸ்டு மில்க், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா உபயோகப்படுத்திக்கோங்க. 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய். வாங்க இந்த தேங்காய் பர்ஃபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டென்ஸ்டு மில்க்கையும் நெய்யையும் சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணியாச்சு. கண்டென்ஸ்ட் மில்க் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்லா கொதிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வருது. இந்த ஸ்டேஜில் நான் ரோஸ் வாட்டரை சேர்த்துக்கிறேன். ஏலக்காயும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டெசிகேட்டட் கோகோனட்டையும் சேர்த்துக்கிறேன். இந்த கோகோனட் இந்த மில்கில் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஈரப்பதம் அந்த தேங்காய் நல்லா வேகும் பொழுது குறைய ஆரம்பிக்கும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. நம்ம கைவிடாமல் கிளறணும். கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு அடிப்பிடிச்சிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுருவோம். இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு பீஸ் பண்ணுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முதல்ல சைடெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மேல் பகுதியை ஈவனாக பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மேல் பகுதியை இந்த மாதிரி ஒரு கப் வச்சு ஈவன் பண்ணிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரோஸ் வாட்டரும் ஏலக்காவும் சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நான் மற்ற எல்லா பீஸையும் எடுத்து வச்சிடுறேன். இதை நான் டெசிகேட்டட் கோகோனட் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த ஈஸியான தேங்காய் பர்ஃபிக்கு டெசிகேட்டட் கோகோனட்டும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் இருந்தால் போதும். அதை வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பல சுவையான ரெசிபிக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.